உன்னை நான் பாக்குறது இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் என் முன்னாடி வந்து நின்னுடாத. இந்து, என்ன மன்னிச்சிரு. நான் பண்ண தப்புக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது பத்தாது. ஆனா வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ண. இந்தோ, நான் கையெழுத்து போட்டேங்கிறதுக்காக எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. நீ இல்லாம இந்த இடம் ஒவ்வொரு நிமிஷமும் நரகம் மாதிரி இருக்கு. சம்பந்தப்பட்ட அவனு இவ வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் என்ன? நான் சொன்னா அவன் கையெழுத்து மட்டும் இல்லை, கழுத்தறுத்து செத்து போடான்னு சொன்னா கூட அதை பண்ணுவான். என்னை விட்டு போயிடாதே. அதை மட்டும் என்னால தாங்கவே முடியாதுரி. நீ எனக்கு வேணும்டி. மகர கட்டிக்கு இதெல்லாம் பண்றதே அதிகம். அப்படியா? பேசாம நீயே பண்ணிக்க, பெயிண்ட் அடிச்சுக்க. போ. சரி, நான் சந்தோஷமா இருக்கேன், நானே பண்ணிக்கிறேன். ஜெயந்தி, நக்கா ஒரு நிமிஷம் வாயே. இந்துவுக்கு ஃபோன் பண்ணி இங்க நடக்கிறத சொல்லலாம்ல? அக்கா, நேத்து நான் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளே. சித்தி, நாம இந்து அக்காவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? அவருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப என்னதான் பண்றது? எப்படியாவது இந்து அக்காவுக்கு இங்க நடக்கிறத தெரியப்படுத்தணும். நான் கர்ணா, வாங்கண்ணே. என்னடா காலையிலேருந்து ஆளே காணோம்? இல்லைண்ணே, அங்கே வர்றதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். என்னண்ணே நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது ஒன்றும் இல்லைடா, திவாகர்கிட்ட கர்ண என் தம்பி தான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான்னு பேசிட்டு இருந்தேன். ஆனா அவன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்றான். அதான் உன்னை நேரில் பார்த்து கேட்டு போலான்னு. எதுக்குண்ணே அது? இதை கட்டிட்டு உள்ளவா, என்ன பண்ணணும் நான் சொல்றேன்.
சரிண்ணே. ம். அப்புறம் உனக்கு எந்த வேலையும் கிடையாது. கட்டிட்டு சீக்கிரம் வா, வெயிட் பண்ணுறேன். நீ பாக்குறதுக்கு ரொம்ப அம்சமா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. தேங்க்யூம்மா. கண்ணா மாமா. மாமா மாமா, நான் புடவை கட்டினதும் காலையில இருந்து பாக்குறவங்க எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. மாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்ச கலரை பார்த்து கட்டியிருக்கேன். சொல்லுங்க மாமா, நல்லா இருக்கா? ஆ, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்து உட்கார சொல்லுங்க. டே திவா, ஜெயந்திய ஜெயந்தி, அங்க நின்று ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வா, வந்து பொண்ணை கூட்டு போ. என்னடா யோசிக்கிற? இந்த அண்ணன் சொன்ன பண்ண மாட்டியா? அண்ணா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். ஆனால் இது எப்படிண்ணே? டேய் கர்ணா, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். உனக்கே நல்லா தெரியுமே. தெரியும்ண்ணா. ஆனால் என் வாழ்க்கையில் இந்து இருக்கிறப்ப நான் எப்படி நான் போனா கூட நான் ஒன்றும் அந்த இந்து இருக்கும் போது புவனாவை கல்யாணம் பண்ண சொல்லி, அதான் நேத்தே டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டாச்சுல்ல. நீங்கள் சொல்லி தான் நான் கையெழுத்தே போட்டேன். ஆனால் இந்துவும் போடணும் இல்லைண்ணே. அவள் அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டானே. ஓ, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல. நீ வேணான்னு சொல்லி அந்த இந்துவும் நேத்தே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அவ கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் உனக்கு சந்தேகம் வந்தா நீயே பார்த்துக்கோ.